ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒவ்வொரு மாதத்தோட தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு மந்த்தும் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக தரிசன டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நவம்பர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். நவம்பர் 1 அமாவாசை அன்னைக்கு கேதார கௌரி விரதமும் கூட. நவம்பர் 5 நகுல சவித்தி அன்னைக்கு சாயந்தரம் 7 to 9 திருமலா மாட வீதியில் மலையப்ப சுவாமி தாயாரோட பெத்த சேஷ வாகன சேவாவில் வீதி உலா வருவார். நகுல சவித்தியை முன்னிட்டு இந்த பெத்த சேஷ வாகன சேவா செய்வாங்க. அடுத்து நவம்பர் 9 திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற புஷ்பயாகம். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், சனிக்கிழமை கூட. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நவம்பர் 11 நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 12 ஏகாதசி. அடுத்து நவம்பர் 13 கைசிக துவாதசி. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் ஸ்ரீவாரி கோயில் உள்ள பெருமாளோட கர்ப்ப கிரகத்துள்ள உக்கர ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பார். அவரை வெளியில் அழைச்சிட்டு வருவாங்க. அதுவும் அதிகாலை 4:30 மணி போல் வீதி உலா அழைச்சிட்டு வருவாங்க. இப்போது உற்சவமூர்த்தியாக இருக்கிறவர் 800 ஆண்டு காலமாக மலையப்ப சுவாமி தாயார் தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உற்சவமூர்த்தியாக இருந்தவர் இந்த உக்கர ஸ்ரீனிவாச பெருமாள். பகல் பொழுதில் இவரை வீதி உலா அழைச்சிட்டு வரப்போ ஒரு சில சம்பவங்கள் நடந்ததுனால இவரை டே டைமில் வெளியில் அழைச்சிட்டு வர்றது கிடையாது வீதி உலாவுக்கு. ஸோ சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே வீதி உலா அழைச்சிட்டு மறுபடியும் உள்ளே அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த கைசிக துவாதசி ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு வெளியில் அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் 12 இன்கேஸ் உங்களுக்கு முடியும் அப்படின்னா டிக்கெட் போட்டிங்கன்னா ஏகாதசிக்கு மூலவர் பெருமாளை பார்த்துட்டு 13 காலையில் மாடவீதியில் இருந்தாலே இந்த கைசிக துவாதசி பார்க்கலாம் நம்ம தரிசனம். ரீசெண்ட் இயர்ஸாக அட்டன் பண்ணி வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை மாட வீதியில் பார்க்குறது. அடுத்து நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. நவம்பர் 15 பௌர்ணமி. கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் அன்னாபிஷேகம் செய்கிறாங்க. நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற தெப்ப விழா முடியுது. நவம்பர் 15 பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்குமானா இருக்கும். அதை பற்றி நான் அஃபிஷியல் அப்டேட் டிடிடியில் சொன்னோன்னே எகெயின் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 15 பௌர்ணமி. நவம்பர் 16 கிருத்திகா நட்சத்திரம். நவம்பர் 17 ரோஹிணி நட்சத்திரம். அன்னைக்கு சகசரதீப அலங்கார சேவாவில் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. நவம்பர் 19 கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் லக்ஷ வில்வார்ச்சனை செய்கிறாங்க. நவம்பர் 20 புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமரோட அவதார திரு நட்சத்திரம். அன்னைக்கு சகசரதீப அலங்கார சேவால ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. நவம்பர் 25 கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் சோமவார அபிஷேகம் செய்கிறாங்க. நவம்பர் 26 ஏகாதசி. நவம்பர் 27 கீழ்த்திருப்பதி திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் லக்ஷ குங்குமார்ச்சனை செய்வாங்க. எப்போவுமே பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் இந்த லக்ஷ குங்குமார்ச்சனை செய்வாங்க. நாமளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்குண்டான புக்கிங் அப்டேட் கொடுப்பாங்க கரெக்டாக. இப்போது நவம்பர் 27 இந்த ஃபங்க்ஷன் செய்கிறாங்கன்னா ஒரு 2 daysக்கு முன்னாடி அப்டேட் கொடுப்பாங்க. வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 27 திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் லக்ஷ குங்குமார்ச்சனா செய்கிறாங்க. அன்னைக்கு நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் கோயிலில் பவித்ரோற்சவம். நவம்பர் 28 திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு தன்வந்திரி ஜெயந்தியும் கூட. நவம்பர் 29 மாச சிவராத்திரி. இது எல்லாமே டிடிடியில் அஃபிஷியலாக சொன்ன விசேஷமான நாட்கள், முக்கியமான விழாக்கள். புஷ்பயாகம், கைசிக துவாதசி, பௌர்ணமி கருடா சேவை எல்லாமே அடுத்தடுத்து வருது. இருந்தாலும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இது 3மே ரொம்ப முக்கியமான விசேஷம். பெத்த சேஷ வாகன சேவா கூட இருக்குது. இந்த ஸ்பெஷல் டேஸில் தான் உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா கிளிப் போர்ட் மெத்தட் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதுன்னா இப்போ சொன்ன இந்த ஸ்பெஷல் டேஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வீக் டேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும்.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங் எல்லாம் ட்ரை பண்ணுறப்போ கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பக்தர்களுக்கு இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.